வணக்கம். நான் உங்கள் சின்னமலை கருப்பசாமி பேசுகிறேன். இப்போ நம்ம கிட்ட நிறையா பக்தர்கள் நம்மளுடைய ஆலயத்துக்கு வரவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சாமி எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எட்டாம் போர் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் எட்டாம் போர் இருக்கிறாங்க சாமி. எட்டாம் போர் எட்டி பார்த்தாலே அந்த இடமே ஒரு குட்டிச்சவர் ஆகிடும், அந்த இடமே விளங்க மாட்டுது, அந்த இடமே நாசமாக போகுது. தூங்கி ஏந்தா எங்கள் வீட்டு முகத்தில் தான் முழிக்கிறாங்க, தூங்கி ஏந்தா எங்களுடைய கண் பார்வையில் தான் அவங்க அகப்படுறாங்க. அப்போ அதுலேருந்து நாங்கள் அதுலேருந்து தப்பிக்கணும்னா எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் சாமி, எங்களுக்கு அதுலேருந்து ஒரு தீர்வு கொடுங்க சாமி அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நிறையா பக்தர்களும் நிறையா சீடர்களும் நம்மளாண்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ இந்த எட்டாம் போர் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரியோ பக்கத்துலேயோ இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த எட்டியை அடிக்கக்கூடியது, அந்த எட்டாம் பார்வையை அடிக்கக்கூடியது ஒரு அரிய மூலிகன் பார்த்தீங்கன்னா எட்டி மரம். இந்த எட்டி மரத்தில் ஒரு பஞ்சாட்சர வித்த அப்படின்னக்கூடிய ஒரு எந்திரத்தை நம்ம தயார் பண்ணணும். பஞ்சாட்சரத்தில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சாட்சரத்தில் ஒரு எட்டி மரத்தை நம்ம எடுத்தாந்து அந்த எட்டி பலகையில், எட்டி பலகை கிடைச்சா நம்ம எட்டி பலகை ஒரு 1.25 அடி நம்ம கணக்கு பண்ணி எடுத்துக்கணும். கணக்கு பண்ணி எடுத்து அதில் பஞ்சாட்சர மந்திரம் நம்ம என்ன பண்ணலான்னா, நமசிவாய இல்லை சிவாய நம, இந்த 2 மந்திரத்தை நீங்கள் ஒரு அச்சரமாகவே அந்த மரத்தில் நீங்கள் ஒரு பிரிண்டிங் பண்ணணும். பிரிண்டிங் பண்ணி அந்த அச்சரத்தை உங்கள் வீட்டு நிலவாசக்கால் என்னக்கூடிய அறிவு கால் அப்படின்னக்கூடிய நீங்கள் ஒரு சூரிய பலகை அப்படின்றது 3 படம் போட்டு வச்சுருப்பீங்க, விநாயகர் மகாலட்சுமி அப்படி படத்தை போட்டு வச்சுருப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் பிரிண்டிங் இந்த பாருங்க, இந்த மாதிரி தயார் பண்ணணும். நீங்கள் அச்சரத்தை இந்த மாதிரி தயார் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி தயார் பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ஒரு சிவன் கோயிலில் எடுத்து போயிட்டு இதை மாதிரி எங்கள் வீட்டில் எட்டாம் போர் அப்படின்றவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய கண் பார்வை எங்களுக்கு பாதிக்கப்படக்கூடாது, அதனால தான் இந்த ஒரு எட்டி மர பலகையில் நாங்கள் இந்த பஞ்சாட்சர உயிரோட்டத்தை நாங்கள் பிராண பிரதிஷ்டை அப்படின்றத நாங்கள் பண்ணிக்கிறோம். இதை எங்கள் வீட்டு நிலக்காலில் நாங்கள் மாற்றும் போது அந்த கந்திஷ்டனுடைய பார்வைகள் எதுவும் படக்கூடாது, இதை பிறர் அழிக்கணும்னு கூடிய ஒரு நோக்கத்தினால நாங்கள் பண்ணலை. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைக்குட்டியும் நாங்கள் தற்காத்துக்கிறதுக்காகவும் பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த எந்திரத்தை நாங்கள் எங்கள் வீட்டில் மாட்டி பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னக்கூடிய ஒரு சங்கல்பத்தை சிவன் கோயில்லையோ காளி கோயில்லையோ நீங்கள் வச்சு பூஜை பண்ணி எடுத்துன்னு நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களுடைய நிலக்காலில் நீங்கள் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் பார்வை அப்படின்னக்கூடிய ரிவர்ஸ் ஆகிடும். அப்படியே அவங்களுக்கு யார் எட்டாம் போர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கே இது ரிவர்ஸ் ஆகிடும். ரிவர்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாத அப்போ உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் அந்த எட்டாம் பார்வை அப்படின்னக்கூடிய ஒரு தாக்கங்கள்ன்றது இருக்காது. அப்போ இந்த எட்டாம் போர் யார் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களோ, எட்டாம் போர் என்பது எட்டாவதா எந்த குழந்தைகள் பிறகுதோ, எட்டாவதா எந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறகுதோ, அந்த எட்டாம் போரினுடைய பாதிப்பும் தாக்கமும் நம்மளுக்கு இருக்காத அளவு தான். அதாவது 8 திசையும் 8 பார்வையும் கட்டி அடிக்கக்கூடிய ஒரே ஒரு மூலிகை மரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டி மரம் தான். அதுக்கு நிகராக நம்ம எதை சொல்லலாம்னா கல்யாண முருங்கை மரம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். கல்யாண முருங்கை மரத்துக்கு ஆயுள் காலங்கள் கம்மி, அதனால் அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது இல்லாத அது உயிரூட்டமான மரத்தை தான் நம்ம வைக்க முடியும். இப்போ ரோடு சாலை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா மரத்தை வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லை. அதனால் இந்த எட்டி மர பலகையில் நம்ம பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு அச்சரமாக பயன்படுத்தி நம்ம வீட்டு நிலகாலில் நம்ம மாட்டும் போது அந்த எட்டாம் போர் பார்வை அப்படின்னக்கூடிய ஒரு பார்வை ஒரு மந்திரத்தை கொடுக்கறது நம்ம வீட்டுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதனால் நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடிய மங்களகரமான நிகழ்ச்சியும் ஒரு யோககரமான நிகழ்ச்சியும் தடைபடாமல் நடக்குது. அதனால் இந்த எட்டிமர பலகையில் வச்ச இந்த எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அமானுஷம் சார்ந்த பிரச்சனையும் இந்த எட்டாம் போரால் வரக்கூடிய ஆபத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு வரலாம். இந்த எட்டி மரத்தை பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் யாரும் எட்டாம் போர் கட்டாயமாக இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் யாருன்னா 8ஆவதா பிறந்த குழந்தைகளோ ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருக்கும்போது நம்ம இந்த பஞ்சாட்சர எந்திரத்தை இந்த பஞ்சாட்சர எந்திரத்தை இந்த எட்டி மரத்தில் போட்டு நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னோம்னா அது கட்டாயமாக
நம்மளுக்கு பாதகமாக வேலை செய்யும். நம்ம வீட்டில் 8ஆம் போருன்றவங்க யாரும் இருக்கக்கூடாது. எதிரியினுடைய வீட்டில் 8ஆம் போர் இருந்து அவங்க நம்ம பார்வை அவங்க பேரில் விழாத அளவுக்கு நம்ம தற்காத்துக்கிறது தான் இந்த என்ன மரம் சொன்ன நான் உங்களுக்கு, எட்டி மரம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். இந்த எட்டி மரத்தில் பஞ்சாட்சர யந்திரத்தை போட்டு பூஜை பண்ணி, நான் சொல்கிற மாதிரி பூஜை பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா 8ஆம் போர் அப்படின்னக்கூடிய ஒரு பார்வையிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். 8ஆம் போர் என்னக்கூடிய அந்த தாக்கத்துலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். உங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல நிலைமையில் இருக்கும். சில டைமு உங்களுடைய வாழ்வாதாரங்கள் நல்லா வாழ்வாங்க மேல் நோங்கி வாழ்வாங்க அப்படின்னக்கூடிய ஒரு சூழலில் போகக்கூடிய ஒரு உச்சத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு 8ஆம் போர் பார்வைப்பட்டு உங்களை ஆட்டி வச்சிருக்க, உங்களை முன்னேறவே விடாது, உங்களை கீழ் நோக்கி தள்ளினே இருக்க. 10 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா 1000 ரூபா உனக்கு வீண் வரை வரும். 1000 ரூபா சம்பாரிச்சின்னா 10,000 ரூபா உனக்கு வீண் வரை வரும். உன் குடும்பம் நல்ல முறையில் முன்னேற்றங்கள் வராது. உன் குடும்பம் குட்டிச்சவராக போய் கிடக்கும். உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் எதுவுமே நடக்காது. பயிர் பச்சை விவசாயங்கள் எதுவும் நடக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எதுவும் நடக்காது. உனக்கு போகிறதுக்கே வழி இருக்காது. அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கே உனக்கு வழி இருக்காது. அந்த 8ஆம் போர் பார்வையில் நீ மாட்டிக்கினா, அதான் 8ஆம் பார்வையாக நீ மாட்டிக்கின அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்துலையும் மிகப்பெரிய ஒரு தொந்தரவுலையும் நீ போய் மாட்டிக்கின்னு, அதான் 8 திசையும் நம்மளை கட்டுக்கட்டிட்டான். இந்த 8ஆம் போர்க்காரன் 8 திசையும் நம்மளை கட்டுக்கட்டிட்டான். 8ஆம் பார்வையை பார்த்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே முடக்கி நம்ம குடும்பத்தையே ஒரு சர்வ நாசமாக்கி ஒரு நிர்மூலமாக ஆக்கிட்டான் அப்படின்னக்கூடிய ஒரு சூழலில் பரிதவிச்சுக்கின்னு இருக்கிற நீங்கள், பாதிப்பில் இருக்கிற நீங்கள், இந்த 8ஆம் போரினுடைய பாதிப்புலேருந்து வெளியே வர்றதுக்காக தான் இந்த அச்சரத்தை நான் புதுசாக அறிமுகப்படுத்துகிறேன். இது வரலும் யாரும் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இது ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எட்டி மரத்தில் தான் அந்த சூரிய பலகை அப்படின்றத போட்டு வச்சுருப்பாங்க. சூரிய பலகன்றதை போட்டு வச்சு தான் இதில் பூஜை பண்ணியிருப்பாங்க. ஏன்னு கேட்டினா இதை மாதிரி 8ஆம் போர் இருந்திருப்பாங்க. நம்ம குடும்பத்துக்கு யாருன்னா செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், மாந்திரிக கோளாறு, அமானுஷ்ய கோளாறு அப்படின்னக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்ம குடும்பத்துக்கு கருவறுத்திருப்பாங்க. அதனால் நல்லா தேர்ச்சி பெற்ற நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஒரு ரகசியத்தை தெரிஞ்சு, ஒரு ரகசிய முறையை தெரிஞ்சு, இந்த மாதிரி 8ஆம் போர் அப்படின்னக்கூடிய ஒரு பார்வையினாலேயும் குடும்பம் பாதிக்கப்படுது அப்படின்றதுனால இந்த எட்டி மரத்தை கொண்டாந்து அதில் சின்ன ஒரு அச்சரமாக ஒரு ஆணியால் வரைஞ்சி நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணி இருந்திருப்பாங்க காலகட்டத்தில். நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கலாம். அப்போ அது ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான துர்தேவதையும் நம்ம வீட்டுக்குள்ளே கூட வரக்கூடாது. எந்த விதமான துரு ஆத்மாவும் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. எந்த விதமான மந்திரம், தந்திரம், பில்லி, சூனியம், ஏவல், பில்லி, காத்து, கருப்பு எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே அண்டாத அளவில் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கட்டும்ன்றதுனால தான் இந்த எட்டி மர பலகையில் ஒரு அச்சரத்தை பயன்படுத்தி, இது ஒரு பிரயோக முறையில் பயன்படுத்தி நம்ம வீட்டு நிலகாலில் மாட்டியோ பூஜை ரூமில் மாட்டியோ அப்போ இருந்த முன்னோர்கள் பூஜை பண்ணியிருப்பாங்க. அப்படி பூஜை பண்ணின்னு இருக்கும்போது அந்த வீடு பயங்கரமான ஒரு சுபிட்சமாகவும் மங்கள கடாட்சியமாக வந்திருக்கும். அந்த வீட்டில் தெய்வம் மகாலட்சுமி குடிபுகுந்து நல்ல முறையில் ஒரு ஆரோக்கியமான வளங்களோட பேர பிள்ளைங்களை வளர்த்தெடுத்துருப்பாங்க. புள்ள குட்டிகளை வளர்த்தெடுத்து நல்ல முறையில் சீரும் சிறப்பமாக வாழ்ந்து வந்துருப்பாங்க. அது ஒரு காலகட்டத்தில் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர ஜென்ரேஷன்லாம் இது என்னடா இந்த கிழவர் செத்துட்டாரு, எதுக்கிட்ட அந்த எந்திரம் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு அதை தூக்கி தோற போட்டுருப்பாங்க. அதான் ஆதி காலத்திலே சொல்லிட்டாங்களே, செத்துட்டவன் பயன்படுத்தின பொருள் நம்ம வீட்டில் எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு எரிடாடுறதுனால எல்லாத்தையும் தூக்கி சுடுகாட்டில் போகிறது, குளத்தில் போகிறது, தெருவில் போட்டு எரிக்கத்துன்னு போட்டு எரிச்சு முன்னோர்களுடைய சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாத்தையுமே வீணாக்கி எல்லாமே குட்டிச்சாராக போச்சு. இதெல்லாம் மறுபடியும் நான் ரீகால் பண்ணி கொண்டாடுறேன். இந்த மாதிரியான அச்சரத்தை, இந்த மாதிரி மரப்பலைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களுடைய வம்சாவழியும் நல்ல முறையில் முன்னேற்றம் ஆகி உங்களுடைய குடும்பங்கள் வாழ்வாதாரங்கள் சீரும் சிறப்பமாக இருக்கும். இந்த எந்திரத்தை எப்படி தயார் பண்ணணும்னு சொன்ன நான் ஒரு 1.25 நீங்கள் பலவை எடுத்து எட்டி மரத்தை வாங்கின்னு அதை ஒரு எழுப்பு பட்டையில் பூட்டி செட்டிங் பண்ணுற இடத்துல கொடுத்து சிவாய நமச்சிவாய இந்த மாதிரி நான் சொன்ன இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் போட்டு அச்சரத்தை பயன்படுத்தி இதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து நீங்கள் வீட்டில் மாட்டும் போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் பார்வை தாக்கங்கள் போது, எதிரியால் செய்யப்பட்ட ஏவல் பில்லி சூனியங்கள் தடப்பட்டு போது, உங்கள் குடும்பத்தில் ஒழிஞ்சு காலங்காலமாக வாழ்ந்துருந்த ஏவல் பில்லி பிசாசுகள் எல்லாமே உங்களுடைய கட்டுமனையை விட்டு வெளியேறி ஓடிவிடும். பக்தர்களே, இதை நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு அச்சரத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது, இது மாதிரியான ஒரு முறையெல்லாம் நீங்கள் கையாளும் போது எது மாதிரியான ஆற்றல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போயிடும். சரிங்களா? இந்த அச்சரத்தை இந்த மாதிரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். இல்லை சாமி, இந்த அச்சரம் நீங்கள் போட்டு தரீங்களா, உங்ககிட்ட கிடைக்குமானாலும் 100% நம்மளும் இதை ரெடி பண்ணுறோம். நம்மளுடைய சீடர்களும் சிறப்பான முறையில் இதை ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான பூஜை முறைகளும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த அச்சரம் உங்களுக்கு எங்கள் கிட்ட இருந்து தேவைப்பட்டது அப்படின்னா நல்ல முறையில் நம்மளுடைய ஆக்ஞா சாமிகள் என்னக்கூடிய ஒரு
ஆப்ல இருந்து நீங்கள் கட்டாயமாக நீங்கள் நம்ம வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம். நம்ம வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுத்துருப்போம் நம்ம லிங்க்கு. அந்த லிங்கை டச் பண்ணுங்கள். இந்த யந்திரம், இந்த மரப்பலவை இன்னக்கூடிய ஒரு யந்திரம் கட்டாயமாக உங்களுக்கு டோர் டெலிவரி செய்யப்படும். நல்ல முறையில் சிறப்பான முறையில் வாங்கி பூஜை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலையாகி நல்ல முறையில் முன்னேற்றம் வளர்ச்சி அப்படின்றத காணணும். அப்படின்றதுனால தான் அந்த சின்னமலை கருப்பசாமி இந்த ஒரு காணொலியில் நான் பேசின்னு இருக்கிற மக்களே. அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.